யதுகுலத்திற்கு ஒரு நிதியைப் போலே அவதரித்தவன் யதுநிதியான கண்ணன். அந்த கண்ணனே நம் பொருட்டு யதிநிதியானான், அதாவது உடையவர் ஆனான். ஆசூரி கேசவப் பெருமாள் உயர்ந்த வைணவர், மற்றைத் தெய்வம் நாடாதவர். அவர் ஸ்ரீசைலபூர்ணரின் அன்பு தங்கையின் கரம் பிடித்து சாத்திரங்களின்படி அறம் வழுவாது பூதபுரியில், அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இல்வாழ்க்கை நடத்தி வந்தார். ஸ்ரீசைலபூர்ணரின் அன்பு தங்கை, அவளுக்கு பூமி பிராட்டி காந்திமதி என்று திருநாமம். அவள் தன்னுடைய கணவரின் உளமறிந்து அவரையே தெய்வமாக கொண்டு அவருடன் சேர்ந்து அவர் செய்யும் நற்காரியங்களுக்கு தக்க துணையாய் இருந்தாள். ஆதர்ஷ தம்பதி, இப்படித்தான் ஸ்ரீபெரும்புதூர் வாசிகள் அவ்விருவரையும் வருணிப்பது வழக்கம். கேசவாச்சாரியர் மிகச்சிறந்த பண்டிதராகவும் விளங்கியமையால் ஊரில் யாருக்கேனும் வைதிக விஷயங்களில் சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேக நிவர்த்திக்காக அவரை நாடுவது வாடிக்கையாகவே இருந்தது. விருந்தினர்களை உபசரிப்பதிலும் அவர்கள் சிறந்து விளங்கினர். சிரித்த முகமே அவர்களது அடையாளமாக அறியப்பட்டிருந்தாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு வடு ஆறாத ரணமாக வாட்டிக் கொண்டிருந்தது. ஆம், புத்திரப்பேறு. தங்கள் திருமண வாழ்விற்கு அடையாளமாக ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்கித் தவித்தனர். பகவான் எது செய்தாலும் அது நம்முடைய நன்மையின் பொருட்டே என்பதை அறியாதவர் அல்லர் கேசவாச்சாரியர். விருப்புரினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொலிந்த மார்பன் அருள் செய்யான். நாம் வேண்டினாலும் நமக்கு எது ஹிதமோ நன்மையோ அதைத்தான் பகவான் செய்வான். நாம் வேண்டுகிறோங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நமக்கு தந்துவிட மாட்டார் பெருமாள். நமக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார். நாம் கேட்பது நமக்கு நன்மை பயக்காதெனின் அவன் நிச்சயமாக அதனை நமக்கு தரமாட்டான். கேசவரும் காந்திமதியாரும் இவை யாவும் அறிந்தவர்களே. ஆயினும் அவ்வப்பொழுது தளர்ந்து போகவும் செய்தார்கள். சரி, புத்திரனை உத்தேசித்து ஒரு இஷ்டி யாகம் செய்வதென தீர்மானிக்கப்பட்டது. ஆயினும் ஆசூரி கேசவப் பெருமாள் தம்முள் சிந்திக்கலானார். நம் நன்மையை நம்மை விட நன்கு அறிந்திருப்பவனான பகவானிடம் நாம் ஒன்றை வேண்டுவதா? மாடு மனை மக்கள், மாடுன செல்வம், மாடு மனை மக்கள் இவற்றை பகவானிடம் யாசிப்பதுங்கிறது இழிவன்றோ? எண்ண அலைகள் அவரை அலைகழித்து கொண்டிருந்தன. இருப்பினும் தெளிந்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தார். பிருந்தாரண்ய க்ஷேத்திரம், அதாவது திருவல்லிக்கேணி செல்வதென்றும் அங்கே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருமுன்பே புத்திர காமேஷ்டி யாகம் செய்வதென்றும் தீர்மானித்து தம்முடைய மனைவியுடன் புறப்பட்டார். புறப்படும்போதே அவர் திருமுகத்தில் ஆனந்த ரேகைகள் காண கிடைத்தன. அவர் ஆனந்தத்தை அடைந்திருக்கிறாருங்கிறதை அவருடைய திருமுக மண்டலமே அனைவருக்கும் உணர்த்தியது. காந்திமதியார் அவரை உற்று நோக்கி, சுவாமி, நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற ஐயனாய், அதாவது நோற்று புத்திர காமேஷ்டி யாகத்தை நன்கு முடித்து ஸ்வர்க்கம் புகுகின்ற, அதற்கு பலனாக புத்திரனை பெற்றவரைப் போலே நீர் குதூகலிக்கின்றீரே, காரணம் ஏதென்று கேட்டாள். புன்னகைத்தபடியே கேசவர் சொன்னார், நாம் பலனடையத்தான் போகிறோம். நாம் மட்டுமன்று,
நமக்கு பிறக்கப் போகும் மகவால் நாடடங்க வாழப்போகிறது என்று மகிழ்ச்சி பொங்கச் சொன்னார். புரியாது விழித்தாள் அவர் தம் அன்பு துணைவி. ஆம் பெண்ணே, நாம் நமக்காகவா ஒரு பிள்ளை கேட்கிறோம்? இல்லவே இல்லை. அனைத்துலகையும் வாழ வைக்கவென்றோ நாம் பிள்ளை கேட்பது? பரோபகார சிந்தனை, மற்றையோருக்கும் உதவவே நமக்கோர் பிள்ளை என்று அவர் சொல்லி முடிக்கவும் காந்திமதியாரின் விழிகள் வியப்பினால் விரிந்திருந்தன. யாகம் நன்கு நடந்தேறியது. இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னவன் ஸ்ரீ பார்த்தசாரதி கேசவரின் கனவில் தோன்றி அவர் செய்த பிரார்த்தனை தனக்கு உகப்பாக இருந்ததாகவும் தானே அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கவிருப்பதாகவும் சொன்னான். மகிழ்ச்சியில் திளைத்தனர் இருவரும். சொன்னபடியே செய்தான் குன்னு குடையாக வெடுத்த கோவான பெருமான். ஆர்திரா, ஆதிரை, அது ஈரத்தை, நனைதல், குளிர்ச்சி இவற்றையெல்லாம் பொருளாக கொடுக்கும். அந்த ஆதிரையில், சித்திரையில், செய்ய திருவாதிரையில் வந்துதித்தான் பகவான், உடையவராக அவதரித்தான். அந்த தம்பதி மட்டுமா? உலகமே அன்று ஆனந்தத்தில் நனைந்து திளைத்தது. அப்படிப்பட்ட சித்திரையில் செய்ய திருவாதிரை நன்னாளான இன்று நாமும் எம்பெருமானாரை வணங்கி, பூதபுரியில் அவர்தானே, அந்த ராமானுஜ திவாகரன்தானே தோன்றியிருக்கிறார். அவர் உதயமானார். நமக்கெல்லாம் மோக்ஷங்கிறது கையிலங்கு நெல்லிக்கனியாக ஆயிற்று. அதனாலே இந்த நன்னாளிலே அவரை வணங்கி அவருக்குண்டான கைங்கரியங்களை நம்மால் இயன்ற அளவு செய்து அவரை உகப்பித்து அவருடைய திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்ற அதைக் கண்டு நாமும் ஆனந்தித்திருப்போமாக. ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.